சென்னை கிண்டியில் நடைபெறும் கருத்தரங்கில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளா நாங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். 2001 தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். உடனடியாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் முடியாது, தரவே முடியாது, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரை எல்லாம் பண்ணாங்க. அதே சமயம் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லவும் செஞ்சாங்க. ஆனா மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பல. திமுக சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோட வாக்களிச்சாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்தி இப்போ 1,30,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்னு இதுவரைக்கும் 33,461 கோடியே வழங்கியிருக்கிறோம். அதே போல மகளிருக்கு பேருந்துகள்ல கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணமில்லாம பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் 13,387 கோடி ரூபாய் மதிப்பிலான 835 கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம். நாங்க கொண்டு வந்த இந்த 2 திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம். அதே போல இன்னொரு திட்டம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டம். நாள்தோறும் 19,34,069 குழந்தைகள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்டு வகுப்பறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த திட்டத்தால பள்ளி குழந்தைகளோட வருகை, படிக்க செலுத்துகிற கவனம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும். காலை வேளைகளில் குழந்தைகளுக்காக சமைக்கிற சுமை பெண்களுக்கு குறைஞ்சது. இதோட ரிசல்ட் சமூக முன்னேற்ற குறியீடுகள்ல எதிரொலிச்சு. அடுத்து தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு கொண்டு வர போகிற திட்டம் அதுதான் நான் முதல்வன் திட்டம். அதே போல மாணவர்களை டிராப் அவுட்ல இருந்து மீட்டெடுத்திருக்க ஒரு திட்டத்தை திட்டணும். அதுதான் 12 லட்சம் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 2.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதேபோல விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அரசு ஏற்றுக்கிற இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48. இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் இப்போதைக்கு பேர்களை மட்டும் சொல்றேன். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இதயம் காப்போம், பாதம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கைவினை திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், வேர்களை தேடி, தாயுமானவர், அன்பு கரங்கள்னு வரிசையா ஏராளமான திட்டங்கள் இருக்கு. மக்கள் நல திட்டங்களுக்கு அடுத்து உட்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டா மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூர்ல கலைஞர் ஒருங்கிணைந்த
பேருந்து முனையம், கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கோவை ஜிடி நாயுடு பாலம், மதுரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் உள்ளிட்ட ஏராளமான உட்கட்டமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் மேடைகள் தோறும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த திட்டங்கள் உருவான கதைகளையும் இவற்றோட வெற்றி கதைகளையும் உங்களை மாதிரியான ஊடகங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களால நாட்டோட பிற பகுதிகளுக்கு சென்றடைந்து மக்கள் பயனடைந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்வேன், இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்படணும்னு. அதே போல வளர்ச்சியும் தெற்குல தமிழ்நாட்டை தொடங்கி தான் எழுதப்படணும். இந்த கிரோத் ஹிஸ்டரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதுல முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. அடுத்து சொல்றது என்ன? ஊழல். இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்கள எல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்கள்ல 1730 நாட்கள்ல 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்களோ நான் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. இப்போ உங்க முன்னாடியும் கேட்கிறேன், இந்தி திணிப்பை ஏற்காததால கொடுக்காம இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்க கேட்ட நிவாரணத்தை கூட முறையா தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்ப அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்க வரும்போது அந்த லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. நாங்க எதுக்காகவும் இவ்வளவையும் பேசுறோம்னா, நம்முடைய இந்திய நாடு ஒற்றுமையா வலிமையா இருக்கணும்னு தான் இவ்வளவையும் சொல்றோம். நாங்க நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம். பாஜகவோ யூனி பர்மாட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்கள் தான் நாட்டின் அடித்தளம். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை பாஜக உணர்ந்து செயல்படணும் தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை காப்பாற்றுறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமா சொல்றோம். என்டிஏ என்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. நான் கேட்கிறேன், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்குறாங்க? தமிழ்நாட்டு மேல பாஜக வலுக்கட்டமா திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாம இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? அதனால்தான் நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்த நிறுத்தமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரோகங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. நான் உறுதியா சொல்றேன், என்டிஏவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும். நான் மக்களை நம்புறவன்.
பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழறவன். இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன். அதுக்காகத்தான் உங்க கனவை சொல்லுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் குரலையும் கேட்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பலரும் பேச இருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன். அதுல அவதூறுகளை புறந்தள்ளிவிட்டு ஆக்கப்பூர்வமானதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் 2.0 அரசு அமைய நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த தமிழ்நாடு சமிட் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். பொருளாதாரத்தில் தமிழகம் இரட்டை இலக்க வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பிற மாநில அரசுகள் பின்பற்றுவதாகவும் குறிப்பிட்டார். பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசினார். வாரிசு அரசியல் தொடர்பான விமர்சனத்திற்கும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விமர்சனத்திற்கும் பதிலளித்து பேசினார். மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்தார்.